ரொம்பவே சாஃப்ட்டா புட்டு உதிரி உதிரியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு வந்து பச்சரிசி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு, இந்த மாரி தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அத ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுட்டு, மாவு சல்லடைய வச்சு நல்லா குருணை இல்லாம இந்த மாரி நைஸா சலிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ள துணியில வச்சு 2 டைம் இத ஆவி காட்டணும். இப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு இந்த மாதிரி நல்லா ஆவி காட்டி வச்சுருங்க. ஒரு இட்லி பானையில வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு நல்லா கெட்டி இல்லாம இந்த மாதிரி நல்லா உடைச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா சால்ட் சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்பதான் புட்டு வந்து நல்லா வேகும். அதுக்கப்புறம் 2வது தடவையும் ஆவி காட்டி ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டோம்னா புட்டு ரெடி. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில 1 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு, கொஞ்சமா முந்திரி பருப்பு, கொஞ்சமா தேங்காய், கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, இப்ப நம்ம அவிச்சு வச்சிருக்க புட்டுல வந்துட்டு நம்ம சேர்த்துரலாம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டோம்னா, சூப்பரா ரொம்ப சாஃப்ட்டா புட்டு ரெடிங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.